நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். ராசிக்கு 4ல் குரு வர்றது அப்படின்றது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த காலகட்டங்களில் தாயோட ஆதரவு அப்படின்றது மிகவும் அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்களோட இருக்கிற நட்பு மற்றும் உறவுகள்லாம் அதிகரிக்கும். வீடு கட்டுறதுக்கான யோகங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி புதிய வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் முயற்சித்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அதே மாதிரி வீடு வாங்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல புதிதா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும் எண்ணங்கள் உண்டாகும். அதே மாதிரி அந்த எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வண்டி வாகனம் வாங்கும் யோகங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. அதனால எதிர்பாராத பணவரவுகள்லாம் உண்டாகும். உயில் சொத்துக்கள்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. தூர தேசத்திற்கு போயிட்டு வர்ற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீண்ட காலமாக இருக்கிற கடன் அடையும் சூழல்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி மற்றவங்க உங்களுக்கு தர வேண்டிய பணம் உங்களுக்கு தேடி வர்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கடந்த 6 மாதங்களா 8ல் கேது இருக்கிறதுனால ஒரு அதிகமான ஒரு மன அழுத்தங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் பரிபூர்ணமா விலகிற காலம் இது. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுன்றது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த காலகட்டங்களில் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலை பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைமை பொறுப்புகள்லாம் தேடி வரும் காலம் இது. அதே மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபாடுன்றது அதிகரிக்கும். இதனால நிறைய கோவில்களுக்கெல்லாம் உதவி செய்வீர்கள். அதாவது கோவிலுக்கு போற வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது குறையும். அதே மாதிரி மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாடு போறதுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வெளிநாடு போறதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பா நிறையவே இருக்கு. அதே மாதிரி சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குற சூழல் இருக்கிறதுனால இதன் மூலியமா சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த குரு பயிற்சி பலனை இன்னும் பன்மடங்கு நன்மையாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அம்மா கிட்ட தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அன்னதானம் போடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது கோவிலில் அன்னதானத்துக்கு பண்ணும்போது அதில் உங்களால் முடிந்த பங்களிப்புகள் செய்யலாம். மிகவும் சிறப்பான விஷயம். அதே மாதிரி தொடர்ச்சியாக 3ஆம் பிறை வழிபாடு செய்கிறதும் பௌர்ணமி வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி நரசிம்ம பகவானை வழிபட்டுட்டு வர்றதுன்றது மிகவும் சிறப்பு. வயலூர் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர்றதுன்றது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிற ஏழைகளுக்கு செருப்பு, பெட்ஷீட் இதெல்லாம் தானம் செய்கிறதுன்றது வாழ்க்கையில் இன்னும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதாவது தானம் யாருக்கு தேவையாக இருக்கோ, யாரால ஒரு சில விஷயங்களை வாங்க முடியலையோ அவங்களுக்கு செய்கிறதுன்றது மிகவும் சிறப்பான விஷயம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேடி பார்த்து இல்லாதவங்களுக்கு செய்கிறதுன்றது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் பொது பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் கூடுறதுக்கும் குறைகிறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.